தமிழ்நாட்டில் இருக்கும் சீமானைப் போலவே இங்கிலாந்து நாட்டிலும் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பெயர் டாமி ராபின்சன். சீமான் எப்படி நாம் தமிழர் என்ற கட்சி நடத்துகிறாரோ அதே போல அந்த டாமி ராபின்சன் நடத்தக்கூடிய கட்சியின் பெயர் நாம் ஆங்கிலேயர்கள், அதாவது வி இங்கிலீஷ். இவன் எப்படின்னாக்கா சீமானைப் போலவே அப்பன் வைத்த பெயரை மாற்றி வேறு பேர் வைத்துக்கொண்டு சீமானைப் போலவே சிறப்பாக பேசி திறன் நிதி வசூல் பண்ணி மக்களிடையே கலவரத்தை உருவாக்கியிருக்கான். அவனை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு. அதை வச்சு கலவரத்தை இழுத்து விட்டு 1000 பேரை கேஸ் வாங்க வச்சு 500 பேரை போலீஸ்ட்டு அடி வாங்க வச்சிருக்கான். சிறப்பாக பேசி திருநிதி வசூல் பண்ணிட்டு இப்போ என்னன்னாக்கா போய் சைப்ரஸ் நாட்டில் போய் ஒழிச்சுக்கிட்டு அங்கே சொகுசு ஹோட்டலில் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். இதுதான் இந்த திருடர்களுடைய ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. எப்படி சீமான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஈழத்தமிழர்களை ஏமாற்றி திருநிதி திருடிட்டு இருக்காரோ அதே போல தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். இவன் யாரை வச்சு கலவரத்தை உண்டாக்க பார்த்தாங்களோ அவர்களுக்கே அடிவுல வந்து பார்த்துருக்கு. அந்த சமயத்தில் எல்லாம் போலீஸ் தான் வந்து அவர்களை பாதுகாத்து கைது பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்னாச்சுன்னா 2 நாட்களுக்கு முன்பாக பாரதியார் பிறந்தநாள் விழா நடந்திருக்கு. அதில் பேசிய இந்த சீமான் என்ன பேசியிருக்கான்னாக்கா, தமிழ் ஒரு காட்டுமிராண்டி பாசை என்று சொன்ன பெரியாரை தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து தந்தை பெரியார் சொல்லிட்டு இருக்காங்களாம். இதே சீமான் இதற்கு முன்பாக அவரை புகழ்ந்து பெரியாரை புகழ்ந்து எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க காரணம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாரதியார் பிறந்த நாளில் அவன் என்ன பேசினாங்கிறத அந்த முதல் காணொலியை பார்க்கலாம். ஓகேயா? அது காணொலி முடியாது, காணொலி போட்டால் காப்பிரைட் பிரச்சனை வரும். அந்த ஆடியோ கேளுங்க. ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற கூட்டம் காட்டுமிராண்டி. தமிழனை காட்டுமிராண்டி என்று சொல்லி, அவன் தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி, தமிழை சரியன் என்று சொல்லிவிட்டு உலகத்துல ஒரே ஒரு இனத்துல தாண்டா தந்தை என்று வரணும். அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தான் இருக்கு. இந்த நாய் பேசுறது சரிங்களா? இதுதான் இவர் வந்து தமிழ் வந்து காட்டுமிராண்டி பாசின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழர்கள் எல்லாமே காட்டுமிராண்டிகள்னு அர்த்தம் வரும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை தான் தமிழ்நாட்டில் வந்து தந்தை பெரியார்னு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கான். இதே வாயி இதுக்கு முன்னாடி எப்படி பேசுன்னு பார்ப்போம். அந்த ஆடியோ கேளுங்க. தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவராக இருப்பார். ஆனால் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன் என்று சொல்றேன். அதே தலைவர் தான் சொல்றாரு. இதுக்கு சொல்லு காட்டுமிராண்டி மொழி ஏன் சொன்னா, உங்க ராமாயணா, உங்க மகாபாரதம், உங்க பாஞ்சாலி சபதங்களை 7 கர்மாந்திரம் தேவதாரம் திருவாசனா அந்த புராண புழுக்களை சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயிடுதே நினைச்ச ஆதங்கத்துல சொன்னார். காட்டுமிராண்டி மொழி இருக்கு. மொழி மேல பற்றுலாமையாடா, இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றுலாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டுல தந்தை பெரியார். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அவர்கள் பூர்வீக குடி, அவர்கள் பாட்டு தாத்தா பிறந்த மண் கர்நாடக எண்ணெய் பகுதியில் இருக்கு இன்னைக்கு. ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்டு தந்தை பெரியார் அவர்கள் இந்திய தேசிய வரைபடத்தை இருக்கிற போது தமிழ்நாட்டை இப்படி பிடித்துக் கொண்டு இந்திய தேசிய வரைபடத்தை இருக்கிற போது அவர் பிறந்த அவர் தாய மண்ணான கர்நாடக மண்ணும் சேர்ந்துதான் இருந்தது என்பதை நீங்கள் கவனித்து வச்சுக்கிறீங்க. இதே வாய் தான் இப்படி பேசியிருக்கு. அவர் எதற்காக வந்து தமிழை வந்து காட்டுமிராண்டி பாசன்னு சொன்னார் தெரியுமா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து பேசியிருக்கு. அதே பித்தலாட்ட வாய் தான் இப்போ என்ன சொல்லியிருக்குனாக்கா, நான் தமிழை வந்து ஒரு காட்டுமிராண்டி பாசன்னு சொன்ன ஒரு தலைவராக, அது தந்தை பெரியார்னு சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது ஈனத்தனமான மானங்கட்ட தமிழன் தாண்டா அப்படின்ட்டு தமிழர்களெல்லாம் ஈனங்கட்டவர்கள் மானங்கட்டவர்கள் திட்டிருக்கான் இந்த பைத்தியக்கார திருநிதி திருடன். அதே பாரதியார் பிறந்தநாள் மேடையில் என்ன பேசியிருக்காங்கனாக்கா, இப்போ வந்து தமிழ்நாட்டு பெரியாருடைய தடிக்கும் பிரபாகருடைய துப்பாக்கியும் தான் சண்டை அப்படின்னு பேசியிருக்கான். இதே நாரப்பைய இதே பித்தலாட்டவாயி இதற்கு முன்னாடி என்ன பேசியிருக்குனாக்கா, ஏன்னா இங்கே தமிழ்நாட்டுடைய பெரியாருடைய கைத்தடி தான் பிரபாகரனுடைய துப்பாக்கியா ஈழத்தில் இருக்கு அப்படின்னு பேசியிருக்க அந்த பித்தலாட்ட வாயி. அந்த ஆடியோ கேளுங்க. இந்த மண்ணிலே கூட
மூழ்கி கிடந்த இந்த மண்ணின் மக்களை தனது அறிவு புரட்சியின் மூலம் தட்டி எழுப்பி இன உணர்வோடும் மான உணர்வோடும் இந்த மக்களை எழுப்பிய பெருமகன் தான் தந்தை பெரியார். எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே எண்ணுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்ததை நம்புவோம். பெரியாரின் கைத்தடியா பிரபாகரனின் துப்பாக்கியா சண்டைக்க எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே எண்ணுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்ததை நம்புவோம். பெரியாரின் கைத்தடியா பிரபாகரனின் துப்பாக்கியா சண்டைக்க பெரியார் சிந்தித்ததையெல்லாம் செயல்படுத்திய தலைவர் மக்களில் தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெருமகன் ஈழ நிலத்திலே எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் இருந்தார். பெண்ணிய உரிமைக்காக போராடிய நிலத்திலே பெண்ணுக்கு இன்னும் 50 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுத்தர முடியவில்லை. எங்கள் தலைவன் மேதகவி பிரபாகரன் அந்த நிலத்திலே ஆணுக்கு பெண் சமம் என்ற நிலையை உருவாக்கினார். பாலியல் வேறுபாடு ஒரே பலந்து குளிக்கிற அண்ணன் தந்தையாக இருந்த எதிரிகளை களமாடி ஈர சமரிலே வீழ்த்தினார்கள். நன்கு மக்களே, அது நிகழ்கால வரலாறு. ஆணுக்கு பெண் சமமாக இலக்கியம் படைத்தார்கள், அரசியல் செய்தார்கள். கருமொழி படையிலேவன், வான்மொழி படையிலேவன், அரசியல் பிரிவிலேவன், எல்லா இடத்திலும் ஆணுக்கு பெண் சமம் என்கிற நிலையை உருவாக்கி சாதித்து காட்டியவன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அவன் சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா சுவத்திலும் எழுதி போடுகிற கருத்தாவன் அல்ல. அதை நிகழ்காலத்தில் நிறுத்தி காட்டிய புரட்சியாளன் பிரபாகரன் என்ற புரட்சியாளர் என்பதை இளைய தந்தைகள் புரிந்து கொள்ளும். பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன், பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே இதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என்னிடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகளின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூரதேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகளின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவரிலே வாழை எடுத்து பயணித்தவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகளின் தம்பிகள் தலைவர்கள், நீங்கள் வாழ்கிற நிலத்திலே பெரும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். அதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். தமிழன் என்றாலே அவன் வீரன். கேட்டீங்களா? இதே வாய் தான் ஒரு நேரத்தில் பெரியாரை புகழ்ந்து பேசியிருக்கு. பெரியார் கையில் உள்ள கைத்தடி தான் பிரபாகரன் கையில் துப்பாக்கியாக இருக்கு. பெரியார் சொன்ன பெண்ணுரிமைக்காகத்தான் பிரபாகரனும் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு பெரியாரை புகழ்ந்து பேசிய வாய் இன்னைக்கு என்ன பேசுதுன்னாக்கா, பெரியார் கையில் உள்ள கைத்தடியா பிரபாகரன் கையில் உள்ள துப்பாக்கியாக ஆயிடுச்சான். அதே இந்த இவர் யாராவது மென்ஷன் பண்ற பிரபாகரனே நான் பெரியாருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய திராவிடர்கள்னு தன்னை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு கியூபா நாட்டில் நடந்த மாநாட்டில் அவரால் கலந்துக்க முடியல. அது அவருடைய பிரபாகரன் சார்பாக ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது. அதில் என்ன பண்ணிருக்காரு, நாங்கள் ஈழத்தில் வாழக்கூடிய திராவிடர்கள் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இவன் நினைக்கிறான், யாரா திராவிடன், நான் திராவிடனா, எப்பறம் நீ சொல்லானுக்கலாம். இவ்வளவு தெளிவா இவர் பெரியார் இயக்க மேடைகளில் பெரியாரை புகழ்ந்து பேசிய, பெரியாருடைய கொள்கைகளை பேசிய சீமான், இவனுக்கு எல்லாம் தெரியாம இல்லை, எல்லாம் தெரியும், தெரிஞ்சும் கூட இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கான். பெரிய பாரதியார் புகழ்றேன்னு என்ற பேர்ல பெரியார் தமிழை காட்டு பிராண்டி பாசன்னு சொன்னாரு அப்படின்னா தமிழுக்கெல்லாம் காட்டு பிராண்டிகள்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இன்னைக்கு உள்டாவை மாத்தி பேசிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கேட்டுங்க. நேற்று முன்தினம் என்ன சொல்லியிருக்காரு புதுசா, இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க, நான் கோவை பாஷாவை அப்பான்னு சொன்னாலும் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, இதுவரைக்கும் போட்டதில்லை, இனியும் போடுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா தங்களுடைய 6வது கடமையா திமுக ஓட்டு போடுறத வச்சிருக்காங்க. இறுதி தூதர் நபியே நேரடியா திமுக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னா கூட போட மாட்டாங்க, நபின்னு சொல்லுவாங்க தவிர அவங்க திமுக ஓட்டு போட மாட்டாங்க. அப்படின்னு தேவையில்லாம ஒரு மதத்துடைய நம்பிக்கைய யார் ஒருத்தவங்களுடைய உயிரிலும் மேலாக போட்டக்கூடிய நபியை பத்தி ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அப்பப்ப இஸ்லாத்தை பத்தி உங்களுக்கு உனக்கு வேலையா இருந்தது உடனே இருந்துருக்கு. நபி சொன்னா கூட இஸ்லாமியர்கள் கேட்க மாட்டாங்களாம், திமுக தான் ஓட்டு போடுவாங்களாம் என்ற ரீதியில கட்டி வச்சிருக்கான் இந்த வன்மத்தை. இது இந்த பரதேசி என்னதான் பண்றதுன்னு தெரியல. பல தடவை சொல்லியாச்சு, அரசியல்ல மதத்தை கலக்காத, அரசியல்ல மதத்தை கலக்கக்கூடிய இந்த பிஜேபியோட வேலையை தான் தமிழ்நாட்டில் இந்த தற்கொலை செஞ்சுட்டு இருக்கு.
நாம் தமிழர் இந்த கட்சி பேரில் வச்சுட்டு ஒரு பிரிவினை இயக்கமாக செயல்பட்டு இருக்கான். இவனுக்கு மக்கள் தான் பாடப்பட்டிருக்கணும். இந்த தேர்தல் 2026 தேர்தலோட இவனுடைய கதை முடிஞ்சணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. முடிஞ்சால் தான் தமிழ்நாடு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு பிளவுவாத அரசியலை பின்பற்றக்கூடிய பிஜேபி போல மாநில அளவில் பிளவுவாத அரசியலை பின்பற்றக்கூடிய வெறுப்பு அரசியல் செய்யக்கூடிய இந்த சீமான் தமிழக அரசியலில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். அதை நிச்சயம் மக்கள் செய்வார்கள் என்று நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அறச்சித்தம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Bye.